Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல bread cutlets தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 5 bread slices எடுத்துர்க்கேன். கார்னரை மட்டும் கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி தூளாக்கி வச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம 2 பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 1/4 கப்பு பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அரை வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி அரை கொதி வேக விட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு கம்பைன் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் மிளகு தூளும் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும், இது ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அளவு. அடுத்ததாக ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் சாட் மசாலாவும் ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அளவு. ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா பால் மாதிரி உருண்டு வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன சின்ன பாலாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவு உருட்டி கட்லெட்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட்லெட் ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. எண்ணெய் கம்மியாக வச்சும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான பிரெட் கட்லெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான கட்லெட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.